மைண்ட் பாடி ஸ்போர்ட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்னோட வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு முக்கியமான ஒரு செஷன் நம்ம பண்ண போகிறோம். அதாவது இமேஜினரி செஷன். அதாவது கற்பனையிலே நம்ம ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஒரு தியானம் பண்ணிட்டு வரலாம். ஓகே. அதாவது நம்ம பலவிதமான மெத்தட்ல பல விஷயங்கள் வந்து நம்ம கற்பனை மூலியமாவே நம்ம எவ்வளவோ விஷயங்கள்ல வந்து துக்கப்பட்டுக்குவோம். நமக்கு நாமே, ஐயோ! இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, நமக்கு ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனை வருமோ, அந்த பிரச்சனை வருமோ அப்படின்லாம் சொல்லி, அதேபோல பாஸ்ட்ல நடந்த பல மெமரீஸ வச்சுக்கிட்டு நம்ம பிரசன்ட்ல அத பத்தியே நெனச்சு கஷ்டப்படுவோம். அதேபோல ஃபியூச்சர்லயும் இப்படிலாம் ஆயிருமோ அப்படின்னு நெனச்சு பல விஷயங்கள் கற்பனையினாலவே தான் நெறைய விஷயங்கள் நம்ம போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ, அதனால இப்போ ஒரு எத்தன நிமிஷம் ஆகப்போகுதுன்னு தெரியல. நம்ம எல்லாமே சேர்ந்து, நானும் உங்களோட சேர்ந்து இன்னைக்கு பயணம் பண்ணி, ஒரு கற்பனையான ஒரு இடத்துக்கு போயி, அந்த கற்பனையில கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு ஹாலிடே போயிட்டு வர்றாப்படி நம்ம போறோம் இப்போ. ஓகே. இந்த செஷனுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி, ஒரு வேளை உங்களுக்கு இயர்ஃபோன் இருந்துச்சுன்னு சொன்னா காதுல மாட்டிக்கங்க. நீங்க இத எப்ப வேணாலும் கேட்கலாம். தூங்க போறதுக்கு முன்னாடியோ, அல்லது ஃப்ரீயா உங்களுக்கு எந்த விதமான ஒரு டியூட்டியும் இல்லாம அமைதியா இருக்கக்கூடிய நேரத்தில நீங்க கேட்டுக்கலாம். அனுபவிச்சு கேட்கணும்னு சொன்னா, நீங்க ரிலாக்ஸா இருக்கக்கூடிய டைம்ல கேளுங்க. ஓகே. இப்ப இந்த அந்த கற்பனை உலகத்துக்கு நம்ம போலாமா? நீங்க ஒரு வசதியான இடத்துல அமைதியா உட்காந்துக்குங்க. நீங்க படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது வசதியா உட்காந்துருக்கலாம். சேர்ல உட்காந்துருக்கலாம், கட்டில்ல உட்காந்துருக்கலாம். உங்களுடைய இயர்ஃபோன்ஸ்லாம் இருந்தா இப்ப மாட்டிக்கங்க. ஓகே. இப்ப நம்ம அந்த கற்பனை உலகத்துக்கு போறோம். நானும் இப்ப வந்து கண்களை மூடி தான் நானும் இப்ப அந்த கற்பனை உலகத்துக்கு போறேன். ஓகே. உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்க போறேன். ஓகே. லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். இப்பொழுது நாம் கற்பனையான ஒரு இயற்கையான ஒரு இடத்திற்கு போய், அங்க கொஞ்ச நேரம் அமைதியா உலகத்துல உள்ள எல்லா விதமான கடமைகள், பொறுப்புகள், சிந்தனைகள் எல்லாத்துக்கும் எத்தனையோ விதமான யோசனைகள் இருக்கும். நீங்க ஒரு பேரண்ட்டா இருந்தீங்கன்னா, குழந்தைகள பற்றி, கடமைகள பற்றி, பல பண பிரச்சனைகள பற்றி, இது போல பல விஷயங்கள் இருக்கும். ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய படிப்புகள பற்றி பல விஷயங்கள் இருக்கும். அதேபோல பலவிதமான கற்பனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு இயற்கையான ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். நீங்க கண்கள மூடிக்கலாம். நானும் இப்போ உங்களோட சேர்ந்து நானும் கண்கள மூடிக்க போறேன். ஓகே. ஒரு 5 டேக் 5 டீப் பிரீத். 5 ஆழமான மூச்சு இழுக்கவும். ஓகே. இப்பொழுது நீங்க அமைதியா இருக்கீங்க. உங்களுடைய உடல் எல்லாம் இப்போ ரிலாக்ஸா இருக்கு. உங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களுடைய மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸா, ஃப்ரீயா இருக்கு. இப்போ உங்களுடைய உடல் முழுவதும் லேசா நம்ம வந்து அப்படி தளர்த்தி ஃப்ரீ ஆக்கிக்கங்க. இப்போ உங்களுடைய தலைப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸா அமைதியாகுது. உங்களுக்கு பல சிந்தனைகள் இருந்தாலும், அந்த சிந்தனைகள்னால உங்களுக்கு மசில்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கலாம். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தலை மசில்ஸ், தலையில உள்ள அந்த தலைப்பகுதி எல்லாம் ஃப்ரீ ஆகுது. அப்படி கழுத்து பகுதி, இதயம், நெஞ்சு பகுதி, மார்பு பகுதி, வயிறு, அடிவயிறு, இடுப்பு,
கால்கள் இப்படி ஒவ்வொரு பகுதியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாகி நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுறீங்க. உங்கள் பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆகுது. அமைதியாக இருக்கீங்க. உங்கள் பாடி ஃபுல்லாக உங்களை பாடி எல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே இப்போ கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுறீங்க. எந்த விதமான எண்ணங்களும் இப்போ உங்களுக்கு இல்லை. எந்த விதமான தாட்ஸ் எதுவும் இல்லாமல் இப்போ உங்கள் பாடி ஃபுல்லாக பாடியை கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஒரு ரிலாக்ஸான இந்த சூழ்நிலையில் இப்போ நான் கற்பனையிலேயே நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். நம்மளுடைய கற்பனை, நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமாகவே நம்ம ஒரு கற்பனையான ஒரு இயற்கையான ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இப்போ அந்த இயற்கையான இடத்துக்கு நம்ம ஒரு பலூனில் போகிற அப்படி கூட நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு பெரிய ஒரு பலூன், அதாவது அந்த பலூனுக்குள்ளே நம்ம ஏறி உள்ளே போய் உக்காந்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பலூன், அந்த பலூனில் நம்ம போக போகிறோம். நீங்கள் கற்பனையிலேயே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றீங்க. ஒரு பெரிய அழகான ஒரு பலூன், அழகிய கலர், பல வண்ணங்கள் நிறைந்த ஒரு நல்ல அழகான பலூனில் இப்போ நீங்கள் உள்ளே உட்கார்றீங்க. அந்த பலூன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. இப்போ நீங்கள் ஊஞ்சலில் அப்படி மேலே போவீங்க இல்லையா, ஊஞ்சல் அனுபவங்கள்லாம் இருக்குது. அதுபோல் இந்த பலூன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. பலூனுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. அப்படி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது பலூன். நீங்கள் அப்படியே அந்த பலூனில் நீங்கள் மட்டும் போகிறீங்க. அது பாதுகாப்பான பலூன், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் ஆகாயத்தில் போய் இப்படி ஆகாயத்தில் போய்கிட்டே இருக்குது. போய் ஆகாயத்துலேருந்து கீழே வீடுகள்லாம் சின்ன சின்னதாக வீடாக தெரியுது. அப்படி போய்கிட்டே இருக்குது. போய்கிட்டே இப்போ வந்து ஒரு அழகான ஒரு காட்டுக்கு கீழே மரங்கள் அதெல்லாம் இருக்குது. அந்த காட்டு மரங்களுக்கு கீழே வந்து இந்த பலூன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. பசுமையான காடு, ரொம்ப அழகாக இருக்குது அந்த காடு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலூன் காட்டுக்கு நடுவில் இறங்குது. ரொம்ப அழகான இடம். பலூனை விட்டு நீங்கள் வெளியே வர்றீங்க. ரொம்ப அருமையான இடம் அது. பச்சை பசேர்னு இருக்குது. பலவிதமான மரங்கள் இருக்குது. அழகாக இருக்குது மரங்கள்லாம். அழகான குருவிகள் சத்தம்லாம் கேட்குது. நீங்கள் வெளியே வந்து அப்படி நடக்கிறீங்க. குருவிகள் சத்தம், அணில்கள் அங்கே ஓடுது. சில மான்கள் போன்ற சில மிருகங்கள் கூட இருக்குது. அதாவது ஆபத்தில்லாத மிருகங்கள் இருக்குது. ரொம்ப அழகான குருவிகள் சத்தமெல்லாம் கேட்குது. கொஞ்சம் அப்படியே தள்ளி போகிறீங்க. அப்படியே போகும்போது அங்கே சலன்னு அப்படி அழகான அந்த நீர், ஒரு சின்ன நீர் ஓட அழகாக போயிட்டுருக்கு. ரொம்ப அருமையான இடம் அது. இப்போ ரொம்ப அருமையான இடம். அழகாக சிலுன்னு காற்றடிக்குது. சுகமாக இருக்குது. கொஞ்ச நேரம் இப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இப்போ உட்காந்து அமைதியாக உட்காந்து அப்படி அந்த இடத்த அப்சர்வ் பண்ணி அமைதியாக உங்களை நீங்களே கவனித்து வாட்ச் பண்ண போகிறீங்க. ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ண போகிறீங்க. அந்த அழகான அந்த புல்தரையில் இப்போ நீங்கள் உட்காருறீங்க. ரொம்ப அழகாக அந்த ஆறு ஓடிட்டு இருக்குது. ஆறு சிலுன்னு அந்த சத்தம் கேட்குது. குருவிகள் சத்தம் கேட்குது. நீங்கள் அந்த பச்சை அழகான அந்த புல்லில் அப்படியே உட்காருறீங்க. யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் உட்காந்துருக்கீங்க. ரொம்ப ஒரு பாதுகாப்பான இடம். ரொம்ப ஒரு இயற்கையான இடம். ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் அந்த இடத்துல உட்காடுறீங்க. நீங்கள் உட்காந்துட்டு கண்களை மூடுறீங்க. ஜஸ்ட்டு கண்களை மூடி இப்போ இந்த நீரோடையோட சத்தம், குருவிகளோட சத்தம்,
அந்த சிலு சிலு சிலுன்னு அந்த காத்தோடைய உணர்வு, அதை மட்டும் நீங்கள் இப்போ வாட்ச் பண்ண போகிறீங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு அதை மட்டும் வாட்ச் பண்ண போகிறீங்க. நானும் உங்களோடு சேர்ந்து அதை மட்டும் இப்போ வாட்ச் பண்ண போகிறேன். ஓகே, அந்த இயற்கையான இடத்துல இப்போ உட்காந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எண்ணங்கள் அங்கங்கே போகும், வீட்டுக்கு போகும், அங்கே போகும். பட் பரவாயில்லை, போயிட்டு வந்து திருப்பியும் அந்த சத்தங்கள், அந்த இயற்கையான இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த சவுண்டுகளை நம்ம கேட்டுக்கிட்டு அமைதியாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். எந்த வித கவலையும் இல்லாமல் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, கண்களை அப்படியே அங்கே முடிக்கங்க. என்ஜாய் த சவுண்ட்ஸ். ஓகே, ரொம்ப அருமையாக அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே உங்களுக்கு மனசு இல்லை. ரொம்ப அழகான இடம். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போய் தாங்கணும். இப்போது உங்களுடைய தியானத்தை பண்ணிக்க முடிக்க போகிறீங்க. லேசாக உங்களுடைய கண்களை வந்து அந்த இயற்கையான சூழ்நிலை, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க அந்த இடத்துல வந்து லேசாக நீங்கள் கற்பனை கண்களை அப்படி திறந்துக்கங்க. திறந்து பார்க்குறீங்க, அழகான அந்த நீரோடை ஓடிட்டு இருக்கு. குருவிகள்லாம் உங்களுக்கு முன்னாடி இந்த சத்தத்தோடு இருக்குது. பசுமையான இடத்துல இருக்கீங்க. இப்போ நீங்கள் லேசாக அந்த இயற்கையான சூழ்நிலை வந்து எழுந்திரிச்சு வீட்டுக்கு வர போகிறீங்க. திருப்பியும் அப்படியே அந்த புல்வெளியில் அப்படியே நடந்து வர்றீங்க. வந்து உங்களுக்காக அந்த அழகான பலூன் காத்துக்கிட்டு இருக்கு. திருப்பி நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. மனசே இல்லாமல் ஐயோ எப்போவுமே இந்த இடத்துல இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருது. ஆனால் அந்த பலூனில் உட்காந்து இப்போ திருப்பியும் பலூன் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக பலூன் மேலே ஆகாயத்துக்கு வருது. ஆகாயத்தில் அப்படி ட்ராவல் பண்ணுறீங்க. காற்றுல மிதந்து பலூனில் வர்றீங்க. பலூனில் மிதந்து வந்து அப்படியே அந்த காடுகளை கடந்து இப்போது வீடுகள்லாம் பார்க்குறீங்க. அந்த பலூன் அப்படி வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வருது. கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஸ்லோவாக இறங்கி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விடுதவங்களை திருப்பி நீங்கள் வந்து உங்களுடைய பெட்ரூமுக்கு இப்போ எங்கே இருக்கீங்களோ பெட்ரூமோ அல்லது உட்காந்துருக்க இடமோ எந்த இடத்துல இருந்து நீங்கள் கிளம்பினீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்க. திருப்பி நீங்கள் உங்களை உணர்றீங்க. இப்போது நீங்கள்
தியானம். இந்த வீடியோ பார்த்தா அதே இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போது 5 டீப் பிரீத், 5 ஆழ்ந்த மூச்சு திருப்பியும் நீங்கள் எடுக்க போகிறீங்க. எடுத்த பின்னாடி கண்களை லேசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கண்களை லேசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது கண்களை ஓப்பன் பண்ணி நீங்கள் இப்போ என்னை பார்க்குறீங்க. இந்த கற்பனையான இந்த தியானத்தில் கற்பனை இமேஜினரி தெரப்பி, அந்த இமேஜினேஷனில் நீங்கள் ஒரு அழகான காட்டில் போய் தியானம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. கண்டிப்பாக இதை ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடச்சிருக்கும், அமைதி கிடச்சிருக்கும், சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அனுபவிச்சதுக்காக. நானும் உங்களோடவே சேர்ந்து பயணப்பட்டோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயணப்பட்டிருந்தோம். எவ்வளோ அழகாக இருந்துச்சு இல்லையா அந்த இடம்? எவ்வளோ அமைதியாக இருந்துச்சு, எப்படி அழகாக அந்த சத்தங்களாக இருந்தது இல்லையா, குருவிகள் சத்தம்லாம். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நானும். ஓகே, சந்தோஷம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.